உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழாவினை முன்னிட்டு சந்தனக்கட்டைகளை அரைக்கும் பணி தொடக்கம். 24ஆம் தேதி அதிகாலை ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு நடைபெறுகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவின் 467வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் நிகழ்வு வரும் 23ஆம் தேதி நாகப்பட்டினத்தில் இருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் துவங்கி 24ஆம் தேதி அதிகாலை சந்தனம் பூசும் வைபோகம் நடைபெறவுள்ளது. கந்தூரி விழாவிற்காக தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் 45 கிலோ எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை நாகூர் ஆண்டவர் சன்னதி பின்புறம் பாரம்பரிய முறைப்படி விரதம் இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்த யாத்ரிகர்கள் 10 நாட்கள் தர்காவில் தங்கி சந்தன மரக்கட்டைகளை சிறு சிறு துண்டுகளாக்கி அரைக்கும் பணி துவங்கியது. சந்தனக்கட்டைகளை ஜவ்வாது கலந்த பன்னீரில் ஊற வைத்து கருங்கற்களில் அரைத்து எடுக்கப்படும். பின்னர் அரைக்கப்பட்ட சந்தனம் குடங்களில் நிரப்பப்பட்டு நாகை முஸ்லிம் ஜமாத்தார்களிடம் ஒப்படைக்கப்படும். பின் நாகை யாஹுசைன் பள்ளி வாசலில் இருந்து சந்தனக்கூடு ஊர்வலம் புறப்பட்டு 24ஆம் தேதி அதிகாலை நாகூர் வந்தடையும். பின் தர்கா தலைமாட்டு வாசலில் சந்தனக்குடங்கள் இறக்கப்பட்டு தர்கா சன்னதிக்குள் கொண்டு செல்லப்பட்டு நாகூர் ஆண்டவருக்கு சந்தனம் பூசும் வைபவம் நடைபெறும். பின் சந்தனம் யாத்ரீகர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும்.